வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அப்படியே கடை ஓரமாக போயிட்டு வந்தோம். கடைக்கு போனோம். கடைக்கு போகையில் ஒரு வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க மரவள்ளி கிழங்குல இன்றைக்கி தோலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம அவிச்சு மரவள்ளி வடை செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மெதுவான மரவள்ளி கிழங்கு வடை செய்ய நம்மளுக்கு இப்போ வாங்கியிருக்கோம் கிழங்கு. இப்போ உரித்து எடுத்துருவோம். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்ம தோலை அப்படியே உரித்து எடுத்துருவோம். இப்போ தோலை உரிச்சுக்கிட்டோம். அப்படி சின்ன சின்ன பீஸாக அப்படியே வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டியாச்சு துண்டு துண்டு பீஸாக நல்லா தண்ணியில் அலசிட்டு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சு எடுத்துருவோம். இப்போ கிழங்க நல்லா கழுவி கடாயில் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா தட்டை போட்டு மூடி அவிய விட்டுருவோம். நல்லா மாவு மாதிரி குழையணும் கிழங்கு. இப்போ நல்லா கிழங்கு அவியட்டு நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கிடுவோம். நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம் மல்லித்தலை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இதையெல்லாம் நம்ம நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வடைக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ பொடிசாக அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிளகாயை பொடிசாக அப்படியே நறுக்கி போட்டுருவோம். இப்போ மல்லித்தலையை அப்படியே பொடிசாக நறுக்கிடுவோம்.
பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி ஆற விட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். அவிச்ச கிழங்குல இருந்து நார் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கிழங்கு அவிச்சு நல்லா மவிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு வத்தத்தூள், கொஞ்சோண்டு பூண்டு, இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம், மிளகாய், மல்லித்தழை, நல்லா கிழங்க அவிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, அப்புறம் மல்லித்தழை, வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா விரவி விட்டாச்சு மாவை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போட்டு எடுப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம அப்படியே கையில் இப்படியே தட்டிக்கிட்டு வடை மாதிரி போட்டு எடுப்போம். எண்ணெய் சூடேறிட்டு பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாவை இப்படியே கையில் தட்டி மெதுவாக அப்படியே போட்டு எடுப்போம். விட்டு நல்லா நிறம் மாறையும் தான் நம்ம எடுக்கணும். மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி
நம்ம அப்படியே தட்டி தட்டி நம்ம வடை அப்படியே போட்டு எடுத்துருவோம் எண்ணெயில். பாருங்கள், எல்லா வடையும் சுட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அப்படியே கையிலேயே வச்சு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம். பாருங்க, குட்டி குட்டி வடையாக எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு வடை இன்னைக்கு. இந்த நிறத்துக்கு வரையும் நம்ம வடையை எடுத்துக்கிறோனுங்க. செம்மையான ஒரு வடைங்க. பாருங்க, குட்டி குட்டி வடையாக நான் சுட்டு எடுத்துருக்கிறேன். மரவள்ளி கிழங்குல இப்போ தாங்க நான் குட்டி குட்டி வடையாக சுட்டதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். நல்லா மெதுவாக மொறுண்டு இருக்குதுங்க வடை. சரியான டேஸ்ட்டுங்க, சரியான சுவைங்க. நீங்களும் இதே மாதிரி கிடச்சிச்சுண்டா மரவள்ளி கிழங்க வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சுட்டு கொடுங்க. செம்மையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. விரும்பி கேட்பாங்க. நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கத்தான் வேணும். வடையை உங்கள்கிட்ட பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா மொறுண்டு இருக்கு பாருங்க. பாருங்க, சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அருமையான டேஸ்ட்டுங்க. பிள்ளைகள்லாம் செஞ்சு கேட்டாங்கன்னா நீங்கள் விரும்பி பிள்ளைகளுக்காண்டி ரெடி பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையிலேயே அதுக்கு விரும்பி சாப்பிடுங்க. அம்மா சுட்டு தருவீங்களா தரமாட்டீங்களான்னு கேட்பாங்க. நல்லா குடும்பத்தோடு இருந்து மரவள்ளி வடை சுட்டு குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க, இல்லாட்டா இதில் வடையே இருக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.